இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 29 தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை சாலமோன் முடிக்கிறதை பார்க்கிறோம். தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு, அதாவது இழிவான மனுஷருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தன்னுடைய வேலையில் கவனமாக இருக்கிற மனுஷன், ஜாக்கிரதையாக இருக்கிற மனுஷன் அல்லது சுறுசுறுப்பாக இருக்கிற மனுஷனை நீ கண்டால் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நாம் அதிகமாக புரிந்து கொள்கிறதற்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஆதியாகமம் 37 அதிகாரம் 2 யோசேப்பினுடைய வாழ்க்கை தொடங்குகிறதை பார்க்கிறோம். யோசேப்பு 17 வயதான பொழுது தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமான மகனாய் இருந்தபடியினாலே அவனுடைய சகோதரர்கள் அவர்கள் செய்து வருகிற தவறுகளை தன்னுடைய தகப்பனுக்கு சொல்லி கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இது நிமித்தமாய் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைக்கிறார்கள். அவன் இத்தகப்பனுக்கு பிரியமான பிள்ளையாய் இருந்த நேரத்தில் அவன் 2 விதமான சொப்பனங்களை கண்டபொழுது நிமித்தமாக அதிகமாய் அவனை பகைத்தார்கள், அதிகமாய் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள். தகப்பன் அவன் தனக்கு பிரியமான மகனாய் இருக்கிறபடினாலே பலவர்ண அங்கியெல்லாம் தைத்து கொடுத்து அவனை அத்தனை நேசித்தபடியினாலே இவர்கள் அதிகமாய் பகைத்தார்கள், அதிகமாய் பொறாமை கொண்டார்கள். அது யோசேப்புக்கு நன்றாக தெரிந்திருந்த போதிலும், 17 வயது நிரம்பினவனாய் இருந்த போதிலும் அவருடைய அண்ணன்மார்கள் அவர் ஆடு மேய்க்கிற தொழிலை அவர்கள் செய்து வந்தவர்கள் சீகேமிலே ஆடு மேய்ப்பதற்காக கடந்து சென்று விட்டார்கள். அந்த நேரத்தில் யாக்கோப்பு தன்னுடைய மகனாகிய யோசேப்பை அழைத்து உன் அண்ணன்மார்களெல்லாம் ஆடு மேய்க்கும்படியாய் சீகேமுக்கு கடந்து சென்றிருக்கிறார்கள், நீ போய் அவருடைய சேமம், அவருடைய சுக செய்தியை நீ விசாரித்து விட்டு மறும செய்தி எனக்கு கொண்டு வந்து தா என்று சொல்லி அநேக அவர்களுக்கு சாப்பிடுகிறதற்கான காரியங்களை கொடுத்து அங்கே யோசேப்பை அனுப்பிவிடுகிறான். யோசேப்பு தகப்பனுடைய கட்டளைகளுக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறவனாய் இல்லாதபடி தன்னுடைய சகோதரர்கள் மேலே ஒரு அன்பிருந்தபடியினாலே அவன் அந்த கட்டளையை ஏற்று சீகேமுக்கு கடந்து செல்லும் பொழுது 15 அவன் தன்னுடைய அண்ணன்மார்களை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிற ஒரு செயல், தேடும் செயல் வழிதப்பி திருகிறவனைப் போல இருக்கிறதை அங்கே பார்க்கிற ஒருவன் கண்டு, என்னையா இவன் வழிதப்பி விட்டானோ என்று சொல்லி அவனிடத்தில் எதை தேடுகிறாய் என்று கேட்கிறான். அந்த அளவுக்கு அவனுடைய கிரியைகள், அவனுடைய செய்கைகள் அத்தனை அன்பு நிறைந்ததாக இருக்கிறது. தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தால் சீகேமுக்கு போகச் சொன்னார், சீகேமில் வந்து பார்த்தோம், இவர்கள் யாரும் இல்லை, அப்பா போனேன், அங்கே இல்லைப்பா எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அவர்கள் இவனை பகைத்த போதிலும், இவன் மேல் பொறாமை கொண்டிருந்த போதிலும், எப்படியாகிலும் சகோதரர்களை கண்டுபிடித்து அவர்களுடைய சுக செய்தியை விசாரித்து மறுமொழி கொண்டு போக வேண்டும், மறு செய்தி கொண்டு போக வேண்டும் என்கிற அந்த காரியம் அவனுடைய இருதயத்தை முற்றிலுமாய் நிரப்பி இருந்தபடியினாலே அவன் அப்படி வழிதப்பி திரிகிறவர்களைப் போல அத்தனையாய் அவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒருவன் கேட்கிறான், எதை தேடுகிறாய் என்று சொல்லி. அவன் சொல்கிறான், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் என்று எனக்கு சொல்லும் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறான், அவர்கள் தோத்தோனுக்கு போவோம் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லி. அவர் மறுமொழி கிடைத்து விட்டது, அப்படியே திரும்பி இருக்கலாம், ஆனாலும் தன்னுடைய சகோதரர்களை பார்க்கும்படியாக தோத்தோனுக்கு போய் அங்கே அவன் தூரத்தில் யோசேப்பு வருகிறதை சகோதரர்கள் கண்டு அவனை எப்படியாயிலும் கொலை செய்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டின அவர்களிடத்தில் சிக்கிக்கொள்ளுகிறான். அவர்களால் குழிக்குள்ளாக போடப்படுகிறான், அடிக்கப்படுகிறான். பின்பு குழியிலிருந்து எடுக்கப்பட்டு அவன் அங்கே மீதியானியருடைய கைகளிலே விற்கப்பட்டவனாக எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது அடிமையாய் விற்கப்பட்டாயிற்று. தகப்பனுடைய கண்ட்ரோலில் இல்லை, சகோதரர்களுடைய கண்ட்ரோலில் இல்லை, ஒரு அடிமையாக இருக்கிறான். அவனோடு கூட சேர்ந்த அடிமைகளைப் போல் அவன் இருந்திருக்கலாம். அவன் அங்கே எஜமானுக்கு பயந்து அவன் வேலை செய்கிறவனாய் இருந்தபடியினால், கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் அவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற அளவிற்கு அவனுடைய கையினுடைய பிரயாசங்கள் இருந்ததாக நம் வேதத்திலே பார்க்கிறோம். அதை
குறிப்பால் அறிந்து கொண்ட எஜமான் அவன் கை வைக்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டவனாக அவன் வீட்டில் இவனுக்கு எல்லா உரிமைகளையும் கொடுத்து எல்லாவற்றின் மேலும் அவனை அதிகாரியாக வைக்கிறான். அந்த இடத்திலும் கூட அங்கே 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இவர் மிகவும் அழகாக இருந்தபடியினாலே அந்த போத்திபாரினுடைய மனைவி இவன் மேலே கண் போட்டு அவனை அவளோடு கூட தவறான உறவு கொள்ளும்படியாய் அழைக்கும் பொழுதும் அவன் அங்கே தன்னுடைய எஜமானுக்கு எத்தனை உண்மை உள்ளவனாக, எத்தனையாய் அவன் தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறான் என்பதை காட்டும் வண்ணமாக அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறொன்றையும் எனக்கு விளக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? என் எஜமானுக்கும் நான் துரோகம் செய்ய விரும்பலை, என்னை உண்டாக்கின என் ஆண்டவருக்கு நான் துரோகம் செய்ய விரும்பலை. ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிற ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொண்டான். சுறுசுறுப்பாய் இருக்கிற உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாய் தெரிந்து கொண்டபடியினாலே தவறாக குற்றம் சாட்டப்பட்டு அவன் சிறைச்சாலைக்கு செல்கிறான். அங்கேயும் அவன் செய்கிற காரியம், அவனுடைய காரியங்களையெல்லாம் பார்த்துவிட்டு சிறைச்சாலையினுடைய அதிகாரி எல்லா பொறுப்பையும் இங்கே யோசேப்பினுடைய கைகளில் கொடுத்து, அங்கே அழகான ஒரு வசனம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், சிறையில் அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான் என்று பார்க்கிறோம். யோசேப்பு அவர்களை செய்ய வைத்தான். அத்தனையாய் அவர்களோடு கூட ஐக்கியப்பட்டு அவர்களை யோசேப்பு சொல்லுகிற வேலையெல்லாம் அவனும் கூட சேர்ந்த கைதி தான். ஆனால் அவன் அத்தனை பிரியமுள்ளவனாக அவர்களுக்கு மாறிவிட்டபடியினாலே அவனுடைய முன்மாதிரி, அவனுடைய சுறுசுறுப்பு, அவனுடைய ஜாக்கிரதை அவர்களையும் அப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்களாக அது மாற்றிவிட்டதை, இவனுடைய வாழ்க்கை அவர்களை பாதித்து விட்டதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அங்கே பார்வோனுடைய பிரதானிகள், பானபாத்திரக்காரன் சுயம்பாகி குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இவனோடு கூட சிறையில் வைக்கப்படுகிறார்கள். அப்பொழுதும் ஒரு அழகான காரியங்களை சொல்லுகிறான். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், எந்த இடத்துல வைக்கப்பட்டாலும் அப்படியே அவன் அங்கே இன்வால்வ் ஆகி விடுகிறான். அங்கே அவர்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களுடைய முகம் இன்று துக்கமாக இருக்கிறது என்ன என்று கேட்டான். இவனுடைய முகம்தான் 1000 துக்கங்களால் நிறைந்திருக்கணும். அந்நிய தேசத்தில் வந்து கிடக்கிறான், செய்யாத குற்றத்துக்காக சிறையில் இருக்கிறான். ஆனாலும் ஒவ்வொருடைய முகங்களையும் ரீட் பண்ணுகிற அளவிற்கு அவனுடைய காரியங்கள், வேலையில் அத்தனை ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க, உங்கள் முகங்கள் இன்றைக்கி ஏன் இவ்வளவு துக்கமாக இருக்கிறது என்று கேட்டான். அவர்கள் சொன்னார்கள், சொப்பனம் கண்டோம் என்று சொல்லி. அப்பொழுது அவர்களுடைய சொப்பனங்களை கேட்டு அதற்கான அர்த்தத்தை சொல்லிவிட்டு ஒருவனை அங்கே ராஜா உயர்த்துகிறதையும் இன்னொருவனை தூக்கில் போடுகிறதையும் அவன் வெளிப்பாடாக சொல்லிவிட்டு அந்த பிழைத்திருக்கிற அந்த ஸ்தானத்திலே வைக்கப்படுகிற ஒரு மனுஷனை பார்த்து சொல்கிறான், இப்படி நீ உயர்த்தப்பட்டு இருக்கும் பொழுது என்னை நினைத்து கொள் என்று சொல்லி அவன் மறந்து விடுகிறான். 2 வருடங்கள் ஆகியும் அவனுக்கு ஞாபகமே வரவில்லை. திரும்பவும் ஆண்டவர் இதை நினைவு கூர்ந்தவராக தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவனை கண்டால், நீ நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறத. அந்த 2 வருடங்கள் கழித்து பார்வோன் சொப்பனம் கண்ட பொழுது அவன் சொல்லுகிறான், நான் மறந்து விட்டேன், ஒருவன் சிறைச்சாலையில் இருக்கிறான், சரியாக சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுவான் என்று சொன்ன பொழுது அங்கே யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னபடினால ராஜாக்கு முன்பாக நிற்கிறான். எகிப்துக்கே அதிகாரியாக மாற்றப்படுகிறான். அவனை குறித்து பார்வோன் சொல்லுகிறான், என் அரண்மனைக்கு நீ அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கலட்டி யோசேப்பின் கையிலே போட்டு, மெல்லிய வஸ்திரங்களை உடுத்து, பொன் சரப்பணியை கழுத்திலே போட்டு, தன்னுடைய 2வது ரதத்தில் ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லி அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக மாற்றினான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல், இழிவான மனுஷனுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்கிற அந்த வேத வாக்குறுதியானது யோசேப்பின் வாழ்க்கையில் நிறைவேறினதை பார்க்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில், கொடுக்கப்பட்ட இடத்துல நமக்கு உண்மையும் நாம் உத்தமமுமாக இருந்து, நான் என்னுடைய எஜமானுக்கும்
என்னுடைய தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்கிற ஒரு ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் பணியிலே ஈடுபடுத்தி கொண்டு நாம் செய்தோம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம், கர்த்தரால் உயர்த்தப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. நீ கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாதோர் கூட செய்திடா நற்பீத நலம் அருள்வார். பொல்லாதோர் கூட செய்திடா நற்பீத நலம் அருள்வார்.